வணக்கம் and welcome to In-Laws சமையல். என்னங்க எங்க சேனல் பேர் புதுசா இருக்குன்னு பாக்குறீங்களா? நாங்க daughter-in-law and mother-in-law சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சமையல் சேனல் இது. இது எங்க சேனலோட முதல் வீடியோ. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு தேவை. அதனால எங்க சேனலுக்கு மறக்காம subscribe பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சமைக்கும்போது ஒரு லவ்வோட சமைக்கணும்டா. அதான் பாதி ருசியே. வெங்காயம் நறுக்கும்போது கூட ரசிச்சு நறுக்கணும். லவ்வோட. என்னதான் இப்போ நம்ம நிறைய வெரைட்டியான டிஷ்ஷஸ் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் சரி, நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான டிஷ்னா அது பழைய கஞ்சி தான். என்னடா முத பழைய கஞ்சிலேருந்து ஆரம்பிக்கிறோம்னு நினைக்காதீங்க. நம்ம சேனலோட முதல் வீடியோனால நம்ம அடிப்படையாக நம்ம முன்னோர்கள் விவசாயிகள்லாம் சாப்பிட்ட ஒரு உணவுலேருந்து ஆரம்பிக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் போடுறோம். என்னதான் நம்ம காலையில் இட்லி பூரி பொங்கல் சாப்பிட்டாலும் நிறைய பேர் வீட்டில் காலை உணவாக பெஸ்ட்டாக ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இந்த பழைய கஞ்சி தான் சாப்பிட்றாங்க இன்னமும். ஸோ இந்த பழைய கஞ்சியவே எப்படி 3 விதமான டேஸ்ட்டில் சாப்பிட்லாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டைப்புக்கு எப்பவும் போல் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி பழைய கஞ்சி, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா. நீங்கள் காரம் அதிகம் சாப்பிட்றவங்களா இருந்தால் பச்சை மிளகா அதிகமாக சேர்த்துக்கலாம். அந்த பழைய கஞ்சியில் இந்த வெங்காயம், பச்சை மிளகா, தேவைக்கான உப்பை போட்டு நல்லா கரைச்சி நீங்கள் நல்லா தண்ணி மாதிரி ஆக்கியும் குடிச்சிடலாம். இல்லைனா அதை கஞ்சி சோறு மாதிரியும் அள்ளி சாப்பிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருக்க டைப் எல்லாருக்குமே நார்மலாக தெரிஞ்சிருக்கும். நம்ம ரெண்டாவதாக பண்ண போகிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இதுக்கு என்ன வேணும்னா கொஞ்சம் திருவண்ண தேங்காய் பூ, உப்பு, கஞ்சி. நீங்கள் திருவண்ண தேங்காய் பூவாகவும் போடலாம், இல்லைனா தேங்காய் பாலும் அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். திருவண்ண தேங்காய் பூ போடுறதா இருந்தால் அந்த பூவை நல்லா அதை கஞ்சியோடு சேர்த்து கரைச்சாதான் அதனோட பால் அதில் இறங்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் பழைய சோறில். ஸோ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற டைப்புக்கு என்ன வேணும்னா கஞ்சி, கொஞ்சம் தயிர், உப்பு, இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கூட. இல்லை இந்த மாதிரி பிளெயினாக சாப்பிட்றது நிறைய பேருக்கு பிடிக்கலன்னா இதுலேயும் கொஞ்சம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பேசிக்லேருந்து ஆரம்பிக்கணுன்றதுக்காக தான் பழைய கஞ்சிலேருந்து ஃபஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோங்களில் நீங்கள் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம்ஸ்லாம் பார்க்க போகிறீங்க. அதனால் கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சமைக்கும்போது ஒரு லவ்வோட சமைக்கணும்டா. அதான் பாதி ருசியே. வெங்காயம் நறுக்கும்போது கூட ரசிச்சு நறுக்கணும். லவ்வோட.